Is my screen visible? Yes, Madhav. Okay. Good evening, guys. Good evening. Good evening, Ka. Good evening. Okay. Okay. So இன்னியோட டாபிக் 5 அரே சென்சர். So அரேனா என்ன? What is an array? எனக்கு டெக்னிக்கல் டெஃபினேஷன்லாம் வேணாம், சும்மா அரேனா என்ன, what does it mean? எல்லாருக்கும் சி தெரியும்ல? collection of objects ka collection of objects. ஆக்சுவலா அரேனா என்ன, எப்படி வந்து பிளேஸ் பண்றீங்க ஆக்சுவலி? Like how do you place all the objects? ஒரு சிங்கிள் வேரியபிள்ல linear list ka ஓகே, ஒரு சீரியல் மேனர்ல நீங்க பிளேஸ் பண்றீங்க. ஓகே, சீக்வென்ஷியலா. ஸோ இங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாம யூ கோயிங் டு பிளேஸ் சென்சர், அவ்வளவுதான். as the name says, it's like சீக்வென்ஷியலா அரேஞ்ச் பண்ண ஒரு 5 சென்சர்ஸ். பட் வாட் சென்சர் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஐஆர் சென்சர். ஓகே, ஸோ that's what we are going to see today. டைப்ஸ் ஆஃப் அரே சென்சர். ஸோ இப்போ அரேனா ஒன்றும் இல்லை ஆக்சுவலி. சி, இது ஒரு ஐஆர் சென்சர். என்னோட கர்சர் தெரியுதா? ஹலோ, தெரியுதுக்கா. ஓகே. ஸோ இது வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது வந்து இட்ஸ் அ 5 அரே சென்சர். ஓகே, அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது வந்து இட்ஸ் அன் 8 அரே சென்சர். ஓகே, ஸோ தெர் வில் பி 8 ஐஆர் சென்சர்ஸ். அண்ட் இந்த பொட்டென்ஷியோமீட்டர்லாம் என்ன அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொரு ஐஆர் சென்சரையும் அதோட சென்சிட்டிவிட்டியை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தெல் பி செப்பரேட் பொட்டென்ஷியோமீட்டர்ஸ். ஸோ அதுக்கு தான் வந்து தனித்தனியா தெல் கிவ் பொட்டென்ஷியோமீட்டர்ஸ். ஓகே, I'll show you. See, this is how 5 array sensor will look like along with the pot. Okay, and this is going to be your indicator LEDs. Okay, இங்க தெரியுதுல D1, D2, D3, இது வந்து indicator LEDs and potentiometers respectively for each IR sensor. And இந்த பின் வந்து there'll be actually நம்மளுக்கு யூஸ் ஆகுறது வந்து 7 pins தான். 2 வந்து லெஃப்ட்க்கு and 2 for right, 1 for center, 5, and then VCC and ground. Okay, ELT is extreme left, and then next is left. Next is going to be the center one. Adukapram this is right, and this is extreme right. Purida? These 2 for left, these 2 for right, and the center is center sensor. So either in the last வந்து extreme left ன்னு சொல்லுவோம், இந்த last வந்து extreme right, இது வந்து left and right. Okay, this is VCC and ground. So இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஐஆர் சென்சர் எடுக்கும்போது யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்க வந்து 2 ஐஆர் சென்சர் தான் வைக்கணுமா அப்படின்னா, அதுக்கு ஐ வாஸ் டெல்லிங் யூ கேன் ஹாவ் ஈவன் 3. சென்டர் சென்சர் வந்து எதுக்கு சொன்னா ஞாபகம் இருக்கா யாருக்காது? பிளாக் லைன் டிடெக்ட் பண்ணும். யா, பிளாக் லைன் டிடெக்ட் பண்ணும். ஸோ அது ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பிளாக் லைனை டிடெக்ட் பண்றதுக்கு தனியா சென்டர்ல சென்சர் வைப்பாங்க அப்படின்னு சொன்னேன். பட் இப்போ நீங்க தனித்தனி ஐஆர் சென்சருக்கு போனீங்க அப்படின்னா லெஃப்ட்ல ஒன்னு ஸ்டிக் பண்ணணும், ரைட்ல ஒரு ஸ்டிக் பண்ணணும், அண்ட் தென் சென்டர்ல ஒன்னு ஸ்டிக் பண்ணணும். அதுக்கு இப்போ நீங்க ஸ்டிக் பண்றதுனாலே பாதி, இப்போ நீங்க ஒரு இதுல வந்து ஸ்டிக் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு பிளேஸ்ல ஸ்டிக் பண்ணுவீங்க, பாட்டை எடுத்து திருப்பியும் வந்து அதை கேலிபிரேட் பண்ணி திருப்பி வச்சு இந்த மாதிரி ஒரு 3 டைம் பண்ணீங்கன்னா அந்த சென்சரோட லைக் என்ன சொல்றது பிளேஸ்மெண்ட் வந்து நகர்ந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி அக்யூரசி ப்ராப்ளம்ஸ்லாம் இதுல இருக்காது. ஸோ இட்ஸ் அ சிங்கிள் போர்டு. ஓகே, பாட்டோட ஃப்ரண்ட்ல நீங்க மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்க கோட் பண்ணா மட்டும் போதும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ற இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து வராது. ஓகே, அண்ட் ஒரு ஐஆர் சென்சருக்கு வந்து எத்தனை அவுட்புட் வரும் ஐஆர் சென்சர்ல இருந்து? ஒரு சென்சர் எத்தனை அவுட்புட் கொடுக்கும்? எல்லாரும் கோட் பண்ணிருக்கீங்களா? எத்தனை ஒரு ஐஆர் சென்சர் எடுத்தீங்கன்னா அவுட்ன்ற பின் இருக்குல்ல, விசிசி கிரவுண்ட், இது விட்டுருங்க. இப்ப 5 அரே சென்சர் ஓகே மறந்துருங்க. இப்ப இந்த பர்டிகுலர் ஒரு ஐஆர் சென்சர் மட்டும் நான் எடுத்தேன்னா எவ்வளவு அவுட்புட் அது தரும் ஒரு நேரத்துல?
ரொம்ப கஷ்டமா கேட்கலையா? 1. சோ இப்போ இந்த போர்டு வந்து மொத்தமா எத்தனை அவுட்புட்ஸ் கொடுக்கும்? 5 சோ 5 அவுட்புட்ஸ் கொடுக்குமா? சோ இந்த 5 வச்சுதான் நம்ம வந்து ஃபுல்லா இந்த பாட்டை வந்து இது பண்ண போறோம். ஓகே, இந்த திஸ் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் வந்து இந்த சென்சரோட அவுட்புட் கொடுக்கும், இந்த லெஃப்ட் வந்து இந்த சென்சரோட அவுட்புட். அந்த மாதிரி இந்த 5 பின்ஸும் வந்து 5 செப்பரேட் சென்சர்ஸோட அவுட்புட் கொடுக்கறதுக்கு தான். ஒரு ஐஆர் சென்சருக்குன்னா ஒரு அவுட் இருக்கும், இங்க 5 ஐஆர் சென்சர் இருக்கு. ஸோ 5 அவுட்புட் பின்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இது ஆர்டினோல என்னவா டிக்ளேர் பண்ணுவீங்க? இந்த 5ஐயும் எடுத்துட்டு போயிட்டு ஆர்டினோ லைக் ஏதாவது ஒரு 5 பின்ஸ்ல கொடுத்துருவீங்க. என்னவா டிக்ளேர் பண்ணுவீங்க அதெல்லாம்? இந்த 5 பின்ஸ்ல இருந்து வருதா உங்களுக்கு அவுட்புட்? ஆர்டினோ போர்ட்ல ஒரு 5 பின்ஸ்க்கு கொடுத்துருவீங்க. என்னவா டிக்ளேர் பண்ணுவீங்க? இன்புட்டா அவுட்புட்டா? இன்புட்கா. இன்புட். ஸோ இது வந்து சென்சருக்கு தான் அவுட். ஓகேயா, இது வந்து சென்சருக்கு அவுட். பட் நம்மளுக்கு வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி இன்புட். ஐ ஃபவுண்ட் ஃபியூ பீப்புள் மேக்கிங் திஸ் மிஸ்டேக், அதனால தான் நான் கேட்டேன் திருப்பியும். அண்ட் இது ஏன் நம்ம வந்து 5 அரே சென்சருக்கு போகணும்? நம்ம வந்து ஏன் லைக் என்ன சொல்றது, வெறும் ஐஆர் சென்சர் வச்சே முடிச்சிடலாமே, 2 ஐஆர் சென்சர் வச்சே பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஃபார் சால்விங் காம்ப்ளெக்ஸ் ட்ராக்ஸ் யூ அஃப்கோர்ஸ் நீட் திஸ் 5 அரே சென்சர். எப்படின்னா, ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நார்மலா வந்து சிம்பிளா ஒரு லைன் மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஷார்ப் டர்ன்ஸ், கர்வ்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். இதுல என்ன முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செகண்ட் பிக்சர் பாருங்க, என்னோட கர்சர் தெரியிற பிக்சர் பாருங்க. ஓகே, ரைட் ஹேண்ட் சைட் டாப் மோஸ்ட் பிக்சர். ஸோ இதுல என்னன்னா, திஸ் இஸ் நாட் அ 5 அரே. ஓகே, 3 மட்டும் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட்ல ஒன்னு, ரைட்ல ஒன்னு, சென்டர்ல ஒன்னு வச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ 3 சென்சர்ஸ் தனியா வச்சிருக்கீங்க. ஸோ வாட் மிஸ்டேக், என்ன மிஸ்டேக் வந்து நடக்கலாம் அப்படின்னா, இப்போ திஸ் இஸ் அ ஷார்ப் லைக் என்ன சொல்றது, பெர்ஃபெக்ட் லெஃப்ட் டர்ன், திஸ் இஸ் அ பெர்ஃபெக்ட் ரைட் டர்ன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் 2 வந்து இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் லெஃப்ட் அண்ட் பெர்ஃபெக்ட் ரைட். நெக்ஸ்ட் 2 வந்து இட்ஸ் அன் அக்யூட் லெஃப்ட் அண்ட் அக்யூட் ரைட். ஓகே, இதுக்கு போயிட்டு நீங்க வந்து என்ன சொல்றது, ப்ராப்பரா ரைட் டர்னோ இல்ல லெஃப்ட் டர்னோ கொடுத்தீங்கன்னா தட்ஸ் கோயிங் டு பி ராங். இட் வில் பி அவுட் ஆஃப் த ட்ராக். புரியுதா? 3 சென்சர் வச்சீங்கன்னா இதோட கண்டிஷனும் இதோட கண்டிஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, பட் போத் ஆர் நாட் ஒன் அண்ட் த சேம். ஓகே, ட்ராக் வந்து கரெக்டா கம்ப்ளீட் பண்ண முடியாது இந்த மாதிரி ட்ரிக்கியா கொடுத்துருந்தாங்கன்னா. ஸோ இமேஜின் யூ ஹேட் another one sensor here where my cursor is placed, இங்கேயும் அண்ட் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்லயும் ஒரு சென்சர் வச்சிருக்கீங்க. ஓகே, அந்த 5 அரே சென்சர் மாதிரி. ஓகே, இந்த பக்கம் ஒரு சென்சர், இந்த பக்கம் ஒரு சென்சர். ஸோ டோட்டலி 5. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா, there will be 3 sensors on this black. Okay, and this 2 will be outside. You can detect that it's a perfect right turn. But இங்க அதே 5 அரேல இந்த எக்ஸ்ட்ரீம்ல ஒரு சென்சர், இந்த எக்ஸ்ட்ரீம்ல ஒரு சென்சர் இருக்குமா? You can know that this extreme and these 2 sensors are out of black. So you can know that it's an acute turn. Perfect right turn க்கும் acute turn க்கும் you can find the difference using a 5 array sensor. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ரிப்பீட் பண்ணட்டா? ஹலோ, எனிபடி தேர்? புரியுதுக்கா. புரியுதா? ரிப்பீட் பண்ணுமா யாருக்காது? ஒரு தடவை சொல்லுங்கக்கா. சோ இப்போ 3, இப்போ அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ட்ராக்கை மட்டும் ஃபாலோ பண்றதுக்கு சென்டர்ல ஒன்னு வச்சிருக்கோம், சைட்ல 2 வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, 3 தான் இருக்கு. இப்போ நான் ஷார்ப்பா பெர்ஃபெக்டா ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கிறதுக்கும், இப்ப அக்யூட் இப்படி போயிட்டு ஆல்மோஸ்ட் இப்ப இந்த அக்யூட் டர்ன்ஸ் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் யூ டர்ன். ஓகே, பட் பெர்ஃபெக்டா யூ டர்ன்னு சொல்ல முடியாது, அப்ராக்சிமேட்டா ஒரு யூ டர்ன். இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ 3 சென்சர்ஸ் வச்சு உங்களுக்கு கிடைக்கிற அக்யூரசிக்கும், இதே நீங்க 5 சென்சர்ஸ் வச்சு அக்யூரசிக்கும் உங்களுக்கு ஜாஸ்தி டிஃபரன்ஸ் வரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சென்டர் அண்ட் லெஃப்ட் வில் டிடெக்ட் பிளாக். கரெக்டா? ஸோ இட்ஸ் லெஃப்ட் டர்ன் நீங்க முடிவு பண்ணிடுறீங்க. இங்கேயும் திருப்பியும் சென்டரும் லெஃப்டும் பிளாக்ல தான் இருக்கு, பட் இந்த டர்னும் ஒன்னா இல்ல. ஓகே, ஸோ இங்க ஒரு பிரச்சனை வருது. இதே நீங்க 5 அரே யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, யூ கேன் கோட் லைக் 2 லெஃப்ட் சென்சர்ஸ், தட் இஸ் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அண்ட் சென்டர், மூணுமே பிளாக்ல வர்றது இஸ் அ பெர்ஃபெக்ட் லெஃப்ட் டர்ன். அதே மாதிரி தீஸ் 2 லைக் இப்போ இங்க இதே இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்லயும் 2 சென்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஸோ அப்ப என்ன ஆகும், சென்டர் அண்ட் லெஃப்ட் அது மாத்திரம் தான் பிளாக்ல இருக்கு. எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், எக்ஸ்ட்ரீம் ரைட் அண்ட் ரைட் மூணுமே என்ன ஆகுது, ஒயிட்ல இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் லெஃப்ட் டர்ன். இட்ஸ் லைக் அபவுட், ஐ மீன் அப்ராக்சிமேட்லி லைக் அ யூ டர்ன். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து யூ கேன் மேக் இட் கரெக்ட். புரியுதா? இப்ப புரியுதா என்ன சொல்றேன்னு? கிளியர்க்கா கிளியர். புரியுதுக்கா. புரியுதுக்கா. புரியுதா? ஓகே ஃபைன். ஸோ இது அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு. ஸோ நான் வந்து சாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி லைக் 5 அரே சென்சர் வச்சீங்கன்னா இட் வில் இம்ப்ரூவ் யுவர் அக்யூரசி அண்ட் யூ கேன் கம்ப்ளீட் த ட்ராக் வித் ஈஸ். ஓகேயா? அதே மாதிரி இது இந்த மாதிரி செக் பாயிண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ட்ராக் சால்வ் பண்றதுக்கு யூ அஃப்கோர்ஸ் நீட் திஸ் 5 அரே சென்சர். இட் இஸ் மோர் தென் இனஃப். நீங்க நான் வந்து 8 அரே போட்டுமா அப்படின்னா அதெல்லாம் வந்து ஐ மீன் என்ன சொல்றது, 5 அரேவே இட்ஸ் மோர் தென் இனஃப் டு சால்வ் அ ட்ராக். அது வந்து உங்க கோடிங் ஸ்கில்ஸ்ல தான் இருக்கு. அதை வச்சே நீங்க வந்து பண்ணலாம் எஃபிஷியன்ட்டா. ஓகேயா? இப்படிதான் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இன் அ பாட் யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் இட் லைக் திஸ். ஒரு என்ன சொல்றது, ஒரு என்ன சொல்றது, ஒரு சைட்ல வந்து ஸ்டிக் பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. யூ கேன் ஹாவ் elevation kind of thing and then make it fixed. So நீங்க எடுத்து மாத்தினாலும் you will not have that placement issue. மாறுறது அதெல்லாம் வந்து இருக்காது. So it will be more efficient. Okay, so now I'll go for a quick overview of this pulse width modulation because enable pin பத்தி நான் சொல்லும்போது you guys should not like think what is PWM again. நீங்க PWM னா என்னன்னு பார்த்திருப்பீங்க, பட் ஐ வில் லைக் ஒரு தடவை ரிவ்யூ மாதிரி நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனேபிள்ல எப்படி அதை யூஸ் பண்ணணும், இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சொன்னேன்ல, ஸோ அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். பிகாஸ் கோட்ல வந்து நான் எனேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ பிடபிள்யூஎம் ஆஸ் யூ ஆல் நோ, பிடபிள்யூஎம்னா என்ன எக்ஸாக்டா ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னா act as both DC as well as AC ka. என்னது? DC as well as AC pin, ரெண்டு pin, both DC and AC. நீங்க கேக்குறேன் லைக் என்ன யூஸ்ன்னு கேக்குறேன். சாரி, நீ என்ன யூஸ்ன்னு சொல்ற, நான் வந்துட்டு என்ன பண்றேன்னு கேக்குறேன். பிடபிள்யூஎம்ல வாட் இஸ் த ப்ராசஸ், என்ன ஆக்சுவலா நம்ம பண்றோம் இங்க இந்த அப்ளிகேஷன்ல? on or off state ka? on or off state na like what are you trying to do, என்ன பண்ண ட்ரை பண்றோம் நம்ம? ஸ்பீட் கண்ட்ரோல் அக்கா. ஸ்பீட் கண்ட்ரோல் தான்ப்பா. ஆனா என்ன பிடபிள்யூஎம்னா என்ன பண்றீங்க ஆக்சுவலா, என்ன பண்றீங்க? ஸ்பீட் கண்ட்ரோல் தான். இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ், நான் அதை கேட்கல. பிடபிள்யூஎம்ல என்ன பண்றோம், என்ன ஆக்சுவலி வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன ட்ரை பண்றோம்? டிஜிட்டல் பின்ல இருந்து அனலாக் அவுட்புட் எடுக்கிறோம். எக்ஸாக்ட்லி, எஸ். ஸோ ஹை லோ வச்சே வந்து யூ ஆர் ட்ரைங் டு டூ சம்திங் இன் அனலாக். அதுதான் ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிடபிள்யூஎம். நீங்க என்ன பண்றீங்க, ஹை லோ தான் வச்சுக்கிறீங்க, பட் ஸ்டில் யூ ஆர் ட்ரைங் டு டூ சம்திங் இன் அனலாக். ஓகே, அதுதான் வந்து பிடபிள்யூஎம்ல ஆக்சுவலா நீங்க பண்ற விஷயம். ஸோ இப்போ வாட் யூ ரைட், இட்ஸ் ஃப்ரம் 0 இல்லைனா to 255, கரெக்டா? ஸோ 0 இஸ் ஃபுல்லி ஆஃப் அண்ட் 255 is fully on. So 50% duty cycle அப்படின்னா it's going to be இந்த, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, மொத்தமா டோட்டல் டைம் பீரியட் செகண்ட்ஸ்ல இருக்காது, பட் நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிவிஷன் வந்து 1 செகண்ட்னு வச்சுக்கோங்க. இஃப் ஐ சே இட்ஸ் a 50% டியூட்டி சைக்கிள் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, இட்ஸ் கோயிங் டு பி இந்த ஒவ்வொரு டிவிஷன்லயுமே வந்து 0.5 செகண்ட்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஆன் அண்ட் 0.5 செகண்ட்ஸ் ஆஃப், 0.5 செகண்ட்ஸ் ஆன் அண்ட் தென் ஆஃப். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது யூ வில் ஹாவ் லைக் அ ஸ்பீட், மீன் யூ ஹாவ் அ ரெடியூஸ்ட் ஸ்பீட். அதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ 50% டியூட்டி சைக்கிள்னா என்ன வேல்யூ கொடுப்பீங்க அனலாக்ல? 0னா ஃபுல்லி ஆஃப், 255 ஃபுல்லி ஆன். அப்போ மிடில்லனா இட்ஸ் கோயிங் டு பி அஃப்கோர்ஸ் 127, கரெக்டா? ஸோ 127ன்ற வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி 50% ஆஃப் த டைம் ஆன், 50% ஆஃப் த டைம் ஆஃப். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, இதுல எனேபிள் பின், இதுக்கும் எனேபிள் பின்னுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, யூ கோயிங் டு கண்ட்ரோல் தி ஸ்பீட் ஆஃப் த மோட்டர் as somebody said. ஓகே, ஸோ ஸ்பீட் ஆஃப் த மோட்டர் கண்ட்ரோல் பண்றீங்க. ஓகே, பட் இங்கேயே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா I'll tell you, wait. இப்போ இந்த ஷார்ப் டர்ன்ஸ் பாத்தீங்களா, இந்த லெஃப்ட் டர்னுக்கும் இந்த லெஃப்ட் டர்னுக்கும் ஐ செட் there is some difference. ஓகே,
எப்படி இதை பண்ண வைப்பீங்க அப்படின்னா, இதுக்கு லைக் என்ன சொல்றது, இஃப் யூ கண்ட்ரோல் த ஸ்பீட் ஆஃப் த மோட்டர், அது டேர்ன் பண்ற டைம் வந்து இட் வில் பி டிஃப்ரெண்ட். கரெக்டா? இப்போ இஃப் யூ ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் த மோட்டர், அது என்ன ஆகும், இங்கிருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டே இருக்கும், இங்கிருந்து இந்த ஆங்கிள் வரைக்கும் தான் அது டேர்ன் பண்ணும். ஓகேயா? பட் இஃப் யூ இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த மோட்டர், அதே டியூரேஷனுக்கு என்ன ஆகும், இப்படி போயிட்டு இருக்கிற பாட் இட் வில் டேர்ன் ஃபுல்லா, இட் வில் டேர்ன். கரெக்டா? ஸ்பீட் வச்சுதானே அது வேரி ஆகுது. லெஃப்ட் டர்ன் ரைட் டர்னுக்கு எனேபிள் பின் நீங்க கொடுக்கும்போது, இஃப் யூ கிவ் லைக் ஃபுல் வோல்டேஜ் கொடுத்து நீங்க வந்து ஃபுல்லா டேர்ன் பண்ண வைக்கிறதுக்கும், ஹாஃப் ஆஃப் த வோல்டேஜ் கொடுத்து அதை டேர்ன் பண்ண வைக்கிறதுக்கும் இட் மேக்ஸ் டிஃபரன்ஸ். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் வேர் யுவர் PWM எனேபிள் பின் அண்ட் தோஸ் ஸ்டஃப்ஸ் கம் இன் டு பிக்சர். புரியுதா என்ன ரிலேஷன்? Did you all get my point? You adjust the PWM value, okay? If it is going to be 255 and ஒரு 1 second டிலேக்கு வந்து அதை நீங்க டேர்ன் பண்ண வைக்கிறதுக்கும், அதே 1 second டிலேக்கு நான் 127 வேல்யூவை கொடுத்து அதை டேர்ன் பண்ண வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வேர் யுவர் எனேபிள் பின் கம்ஸ் இன் டு ஆக்ஷன். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் சால்வ் பண்ணும்போது PWM யூஸ் பண்ணி எஃபெக்டிவா கோட் பண்ணணும்ன்றது வந்து தட் இஸ் த பாயிண்ட். ஓகேயா? லைக் ஐ செட் 8 array சென்சருக்கு போனாதான் என்னால ட்ராக்கை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இஃப் யூ டேக் இட் இன்டு நோட்டீஸ், அது கூட யூ கேன் யூ கேன் சால்வ் த ட்ராக் ஈஸிலி வித் 5 array சென்சர் இட் செல்ஃப். ஸோ தட் இஸ் மை பாயிண்ட். அதுக்கு தான் நான் வந்து ஒரு ரிவ்யூ போனேன் PWM அண்ட் எனேபிள் பின்க்கு. ஓகே, so as I said, there will be 5 LEDs and there will be pot. Okay, இது pin diagram I already showed you. Okay, so this is going to be a circuit diagram. இதுல எல்லாமே அதே தான். Okay, everything is going to be the same like your one IR sensor, but the thing is that 5 outputs வந்து சென்சர்ல இருந்து வரப்போகுது. So 5 pins நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். other than that it's going to be ground and VCC. இதுதான் வந்து ஒரே சேஞ்ச். Okay, and enable வந்து that's like track கேத்த மாதிரி you have to code. அதுக்கு வந்து enable. Okay, okay, I'll explain the code. I'm supposed to explain it only for forward because remaining-லாம் வந்து நீங்க தான் கோட் பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ இனிஷியலா டிஃபைன் பண்றோம் மோட்டர் அண்ட் லெஃப்ட் மோட்டர், ரைட் மோட்டர். ஓகே, அண்ட் தென் எனேபிள், 2 எனேபிள் பின். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் ஏன் வந்து எனேபிள் பின் வந்து யூஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு. அண்ட் ஸோ அதே மாதிரி அனலாக் ஐஆர் சென்சர்ல இருந்து வர்ற அவுட்புட்டை வந்து இது பண்றதுக்கு ஐம் டிக்ளேரிங் த பின்ஸ். ஓகே, இது டிக்ளரேஷன் பார்ட் மட்டும்தான். And then setup, void setupல வந்துட்டு it's going to be so you're going to have 4 outputs for the motors and 2 for enable, and then இதெல்லாம் வந்து இன்புட்டா யூஸ் பண்ண போறோம். so this is setup. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. and yeah, லூப்ல வந்து இப்போ இத்தனால வந்து நீங்க என்ன செக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, only 3 sensors செக் பண்ணிருப்பீங்க. சாரி, சென்டர் கூட இல்ல, லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் தான் செக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, ஸோ நவ் யூ ஹேவ் டு செக் ஃபார் 5 அவுட்புட் வேல்யூஸ் கரெக்டா ஃப்ரம் த சென்சர். ஸோ எல்லாத்தையுமே ரீட் பண்ணி யூ ஹேவ் டு ஹேவ் இட் இன் அ வேரியபிள். ஓகே, செப்பரேட் வேரியபிள். ஓகே, அண்ட் ஃபார்வர்டுக்கு மட்டும் ஐ வில் டெல் பிகாஸ் ஐ எம் சப்போஸ் டு டெல் ஒன்லி தட். இதுல யா, ஸோ இப்போ ஃபார்வர்டுக்கு என்ன இருக்கும்னா, சி ஆக்சுவலி இப்போ I took 0 as black here, if you all notice, because last time நான் கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் somebody was asking 1 தான் வந்து எப்பவுமே பிளாக்கா இருக்கணுமா அப்படின்னா, no it is not. இப்போ நான் இங்க வந்து பிளாக் டிடெக்ட் பண்ணுது அப்படின்ற கண்டிஷனுக்கு சென்டர் சென்சர்ல மட்டும் ஈக்குவல் டு 0 போட்டிருக்கேன். ஓகே, that depends on the sensor. மீதி எல்லாம் வந்து இட்ஸ் ஆன் ஒயிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஐ ஹவ் டு கோ ஃபார்வர்ட். ஸோ இந்த எனேபிள் பின்னை வந்து யூ கேன் சேஞ்ச் த வேல்யூ. ஓகே, அண்ட் தென் கண்ட்ரோல் த ஸ்பீட். மீதி எல்லாம் அதே தான், டிஜிட்டல் ரைட், ஹை லோ இவ்வளவுதான். ஸோ ஒரு ஐஆர் சென்சருக்கு பண்ற வேலையை வந்து யூ கோயிங் டு டூ இட் ஃபார் 5 சென்சர்ஸ். அண்ட் தென் யூ ஹேவ் டு லைக் என்ன சொல்றது, அந்த எனேபிள் பின்னை வந்து அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் தட் எனேபிள் பின். ஸோ அதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சால்விங் த காம்ப்ளெக்ஸ் ட்ராக் யூசிங் 5 array sensor. ஸோ அவ்வளவுதான். 255 ஸ்பீட் கொடுக்கலனா வேற என்ன வேல்யூக்கா கொடுக்கலாம்? என்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ட்ராக்ல வந்து பாட் வச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அண்ட் உன்னோட பாட்டோட சைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு.
ரொம்ப குட்டியா சில பேர் வந்து பாட் ரெடி பண்ணுவாங்க. அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ மூவ் பண்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப டைம் ஆகும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் கிவ் அன் இன்க்ரீஸ்ட் வேல்யூ ஃபார் த ஸ்பீட். அப்படி இல்ல என் பாட் வந்து குட்டியா இருக்கு, எனக்கு வந்து 255 கொடுக்காம கம்மியா எனக்கு வந்து ஒரு 250 அந்த மாதிரி கொடுத்தாலே எனக்கு போதும் அப்படின்னா யா ஃபைன். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த பாட். இப்போ சில அப்ளிகேஷன் why I said you have to have a different values அப்படின்னா, see for example இந்த கண்டிஷன்ல வந்து ஸ்ட்ரைட்டா போகும்போது ஒரு ஸ்பீட்ல போகணும். இப்ப நான் சொன்ன மாதிரி acute turnsல வந்து you might want to have a greater speed for the same delay. ஓகேயா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, சேம் ஸ்பீட் பட் வந்து டிலே டைம் மட்டும் ஜாஸ்தியா வச்சுப்பாங்க. அப்படி கூட பண்ணலாம். பட் அது வந்து எவ்வளவு தூரம் எஃபிஷியன்டா இருக்கும் அப்படின்றது தான். அது இல்லாம அதுவுமே வந்து எல்லா ட்ராக்குக்குமே அது ஓகே இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சில ட்ராக்குக்கு அந்த கண்டிஷனும் மாறலாம். உன் ட்ராக் வந்து எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்றத பொறுத்து லாஜிக் நீ வந்து அப்ளை பண்ணணும். இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது முன்னாடியே சொல்ல முடியாது. ஓகேக்கா. அக்கா இன்னொரு டவுட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம 2 ஐஆர் சென்சார் யூஸ் பண்றோம்னா நமக்கு வந்து ஃபார்வர்ட், லெஃப்ட், ரைட், ஸ்டாப் அது மாதிரி நமக்கு 4 காம்பினேஷன் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஐஆர் அரே யூஸ் பண்ணும்போது we can மேக்ஸிமமா ஒரு 32 காம்பினேஷன் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம்ன்ற மாதிரியா? ஆமா ஆமா ஆமா. பட் 32 காம்பினேஷன்ஸ்ல வந்து லைக் 32மே உனக்கு யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. சோ அதுல உனக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அது மட்டும் நீ யூஸ் பண்ணிட்டா போதும். 35 காம்பினேஷன்ஸும் உனக்கு தேவைப்படாது எனக்கு தெரிஞ்சு. ஓகே. இன்கேஸ் அது மாதிரி ஏதாவது நமக்கு ஒரு பர்டிகுலர் காம்பினேஷன் தான் தேவைப்படும்ன்ற மாதிரி நம்ம தான் சர்க்கியூட் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு அண்ட் தென் கோட் பண்ணணுமா? இல்ல முன்னாடியே உனக்கு ட்ராக் சொல்ல மாட்டாங்க. சி ஆக்சுவலா அதான் உங்க டாஸ்கே இப்போ. ஓகேயா? இப்போ 32 கண்டிஷன்ஸுமே உங்களுக்கு வந்து லைக் தேவைப்படாது நான் சொல்றேன். பட் நீங்க எவ்வளவு டிஃபரெண்டா திங்க் பண்ணி கோட் பண்றீங்க, இந்த மாதிரி கூட ட்ராக் இருக்கும் அப்படின்னு சொல்லி கோட் பண்றீங்க அப்படின்றதான் டாஸ்கே. ஓகேயா? புரியுதா நான் என்ன சொல்றேன்? 32 கண்டிஷன்ஸ் இருக்கா? ஓகேயா? இப்போ அந்த 32 கண்டிஷன்ஸ்ல உங்க ட்ராக் வந்து எப்படி எல்லாம் இருக்கும், அது எப்படியெல்லாம் என் பாட் வந்து டேக்கிள் பண்றதுக்கு நான் இப்படி எல்லாம் கோட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து ஒரு கோடோட வரணும். ஓகே? அதுதான் வந்து டாஸ்கே. சோ நான் 32 கண்டிஷன்ஸுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களால எவ்வளவு எஃபிஷியன்டா திங்க் பண்ணி லைக் சால்வ் பண்ண முடியுது அப்படின்றதுதான் கான்செப்ட் ஆஃப் திஸ் ஹோம்ஒர்க். இப்போ வர ஹோம்ஒர்க்கோட கான்செப்டே. நீ 32 கண்டிஷனும் ஓகே செக் பண்ணாலும் சரி, ஓகே, யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது. பட் நீ பண்ணிருக்கிறதுல எவ்வளவு எஃபிஷியன்டா உன்னால பண்ண முடியுது, எவ்வளவு கிரியேட்டிவா நீ அந்த ட்ராக்கை வந்து சால்வ் பண்றதுக்கு உன் பாட்டை கோட் பண்ணி திங்க் பண்ணிருக்க அப்படின்றதுதான் ஆக்சுவலா ஹோம்ஒர்க். Actually, Sudeshana said he'll come and explain the homework. I don't know why he didn't come. Oh no, he's coming. He's coming in just a while. Okay. Okay, all of you wait until that. இன்னொரு டவுட் எனக்கு இருக்கு. ஆக்சுவலி வந்து நம்ம ஒவ்வொரு கண்டிஷன் எழுதும் போது டிஜிட்டல் ரைட், அதாவது லெஃப்ட் மோட்டாரோட அனதர் M2 பின்னும் சரி அண்ட் ரைட் மோட்டாரோட M2 பின்னும் சரி நம்ம வந்து டிஃபால்ட்டாவே லோ தான் வச்சிருக்கோம். ஸோ நம்ம லூப்ல எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இனிஷியலாவே அதை லோனை ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டு அண்ட் தென் கண்டிஷனுக்குள்ள போலாமா? ஆக்சுவலி தட் டிபெண்ட்ஸ். இப்போ நாட் கேட் நான் யூஸ் பண்ண சொல்லி நாங்க ஒன்னு கொடுத்துருந்தோம்ல, அதுக்கு நீ அந்த மாதிரி பண்ண முடியாது. அதான் நான் சொல்ல வரேன். சோ நீ எல்லாத்துக்குமே வந்து நான் லோவா வச்சிருவேன், இல்ல ஒரு பின்ன வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் ஹைன்னு அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஓகேயா? தட் டிபெண்ட்ஸ். சோ இன் கேஸ் இல்ல எனக்கு அந்த மாதிரி சிம்பிள் லைன் ஃபாலோ கண்டிஷன் வந்தா நான் இனிஷியலாவே லோன் செட் பண்ணிக்கலாமா? உனக்கு பேசிக்கா நீ பண்ணனும்னா யூ கேன் டு இட். ஒன்னு மட்டும் யூ கேன் லைக் புட் இட் இன்டு விசிசி ஆர் கிரவுண்ட். அது வந்து சென்சாரோட வேல்யூ பொறுத்து. ஓகேயா? சோ அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொன்னு மட்டும் யூ கேன் லைக் வேரி அக்கார்டிங் டு த சென்சார் வேல்யூஸ். அது வந்து உன் இஷ்டம் தான். எவ்வளவு எஃபெக்டிவா அந்த கண்டிஷனை அதால சால்வ் பண்ணி டேக்கிள் பண்ண முடியுதுன்றதுதான் கான்செப்ட். நீ எப்படி கோட் பண்ற, இப்படி வச்சிருக்கேன் அப்படி வச்ச அதெல்லாம் இல்ல. எவ்வளவு எஃபிஷியன்ட்டா உன்னால பண்ண முடியுது அப்படின்றதுதான். இஃப் யூ மேக் இட் ஈவன் மோர் சிம்பிளர், ஓகே, வெல் அண்ட் குட், சூப்பர். ஓகே ஃபைன் கா. ஹலோ மது, கிளாஸ் முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சிருச்சுனா ஃபீட்பேக் ஃபார்ம் மட்டும் நான் அனுப்பிச்சிடுறேன். சோ गाइस கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யாரும் லீவ் பண்ணாதீங்க. ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் மட்டும் நான் கொடுக்கணும்.
So as of yesterday, so you might have received the posters and the details regarding the first event of this batch, which is the complex line follower programming event, right? So that's the confusions irka. It's starting on Tuesday, that is from tomorrow morning. From tomorrow morning, once the the assignment questions are released, once the PDF has been uploaded in the homeworks channel, your time starts. So it's extended till Saturday. ஏன்னா நான் ஏன் சாட்டர்டே மார்னிங் 10 AM முடிக்கல ஏன்னா வந்து டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே யூ கைஸ் ஆர் ஹேவிங் ஆன்லைன் கிளாஸ் ரைட் ஸோ மார்னிங்கில் யூ ஆர் லைக் டைட்லி பேக்ட் ஸோ ஐ வாண்ட் கிவ் யூ சாட்டர்டே ஒன் ஹோல் டே பிகாஸ் யூ ஆர் ஒர்க்கிங் அஸ் அ டீம் ஸோ நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஐம் ஜஸ்ட் எக்ஸ்டெண்டிங் இட் டில் சாட்டர்டே ஈவினிங் 7 PM. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5 days ப்ளஸ் ஒரு 8 to 9 hours கிட்ட. இட்ஸ் லைக் ஸோ மச் ஆஃப் டைம். And some people started texting me stating that இவ்வளோ பெரிய ஈவெண்ட் கேன் ஐ ஹேண்டில் ஆர் சம்திங் லைக் தட். அவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை பிகாஸ் யூ கைஸ் நோ லைக் ஹவு டு லைக் ஆர்டினோவில் வந்து லாஸ்ட் ஃபேஸ் ஒன்ல அரௌண்ட் லாஸ்ட் 4 classes யூ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் ஆர்டினோ ரைட் கைஸ்? யாராச்சும் ஏதாவது நான் பேசுறது கேட்குதா? யூ ஆர் நாட் ஏபிள் டு அட்லீஸ்ட் கேக்குது ப்ரோ. ஓகே கேக்குது ப்ரோ கேக்குது. ஸோ அது பண்ணதுனால யூ வில் பி ரியலி வெல் versed with Arduino, so how to code, how to initialize and how to comment stuff அதெல்லாம். And in the line follower வந்து we are not expecting any simulations or something, some kind of things, but we are expecting only என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் டீட்டெயில்டாக போடுறேன். பட் இன்னைக்கு நான் ஜஸ்ட் ஐ கிவ் யூ ஓவர்வியூ. ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இன்னைக்கு தட் இஸ் மது வந்து இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருப்பா ஸ்டேட்டிங் how to use a 5 array sensor, லைக் எப்படி லைக் என்ன இருக்கும் அதில். பிகாஸ் நீங்கள் 2 சென்சார் வச்சு பண்ணீங்க, தட் இஸ் 4 conditions 0 0 0 1 1 0 1 1. அதே ஹார்ட்வேர்லையும் பண்ணீங்க, கோடாகவும் பண்ணீங்க. ஸோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் ஹவ் சென்சார் ஃபங்க்ஷன்ஸ். சென்சார் 0வாக இருந்தாலும் 1ஆக இருந்தாலும் எப்படி நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இப்போ 5 array சென்சார் எப்படி ஒர்க் ஆகுன்றது மது சொல்லிட்டேன். அண்ட் ஸோ மெனி லைக் டிஃபரன்ஷியல் டிரைவ், நார்மல் டிரைவ், அனலாக் ரைட், டிஜிட்டல் ரைட் எல்லாமே கிளியராக உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ ஆர்டினோ போயிட்டா ஒன்றுமே இல்லை. So you are like really well versed. எங்க you will lack na, you have to think about the logic. So tomorrow I will be uploading the question and as well as a set of 2 videos. அந்த வீடியோஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா நாங்க ஈவெண்ட் போகும்போது இருந்த ஒரு ட்ராக் உங்களுக்கு ஃபோட்டோவா அனுப்புறதோட ஒரு வீடியோவா அனுப்பிச்சோன்னா என்னோட ஒரு பாட் அதில் என்னெல்லாம் பண்ணுச்சுன்றதை யூ கேன் விஷுவலைஸ். நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்க்கலாம், பாஸ் பண்ணி பார்க்கலாம், என்ன வேணா பண்ணுங்க. அந்த வீடியோவை எப்படி வேணா யூ கேன் யூஸ் இட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ரெஃபர் எனி ட்ராக்ஸ் யூ கேன் கூகுள் எனிதிங், என்ன வேணா பண்ணுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கூகுளில் கோட் இருக்காது. பட் இஃப் ஐ சி தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் பிளாகரிசம் ஆர் சம்திங் லைக் ஏதோ காப்பி அடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அக்கார்டிங்லி அ டீம் ஸ்கோர் வில் பி லோவர்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த லீடர் போர்டில் போட்ட மார்க்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் டைரக்ட்லி அப்ரோச் மீ ஆர் யூ கேன் அப்ரோச் யர் மென்டர்ஸ். அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இருக்காச்சு? ஃபர்ஸ்ட் லீடர் போர்ட் இஸ் தட் கூல், இஸ் தட் ரியலி ஃபைன் வித் யூ கைஸ்? இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஏன் எனக்கு குறைச்சிங்க சம்திங் லைக் தட்? யூ கேன் ஓப்பன் அப் கைஸ், ரியலி இட்ஸ் ஓகே ஃபைன். யூ கேன் டெல் அஸ் லைக் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. இல்லை இஃப் இட்ஸ் ஃபைன் லைக் எனி ஒன் ஜஸ்ட் அன்மியூட் ஆர் லைக் ஜஸ்ட் டெக்ஸ்ட் இன் த குரூப் ஸ்டேட்டிங் இட்ஸ் ஓகே. ஓகே ஃபைன். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது என்னன்னா இவ்வளோ நாள் வந்து பீன் டூயிங் இண்டிவிஜுவலி, பட் திஸ் இஸ் அ வெரி பிக் ப்ராஜெக்ட் அண்ட் ஒருத்தரால் பண்ண முடியாது. ஸோ ஒரு டீமாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா இட் வில் பி ரியலி கூல். ஸோ 5 சென்சார்ஸ் இருக்குது. ஸோ அரௌண்ட் ஒவ்வொரு சென்சாருக்கும் 0 and 1. ஸோ இட்ஸ் லைக் 2^5 32 conditions. பட் நான் அனுப்புகிற வீடியோவில் அந்த 32 conditions எதெல்லாம் வரும் அப்படின்றது நீங்கள் யோசிக்கணும் டீமாக. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் உங்கள் டீமில் யாராவது ஒருத்தர் இல்லை யார் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஓகேன்னு நினைக்கிறீங்களோ someone come up with the team lead for your team. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேம் டீமில் இப்போ அகிலேஷ் அண்ட் சம் கைஸ் இருக்கீங்களா? ஸோ இப்போ எல்லாருக்கும் அகிலேஷ் ஓகே அப்படின்னா ஜஸ்ட் அகிலேஷ் டெக்ஸ்ட் இன் த குரூப் ஸ்டேட்டிங் தட் ஐ வில் பிகம் த டீம் லீட் ஆஃப் பிரேம்ஸ் டீம். அதே மாதிரி மோனிகா டீமில் லைக் கிஷோர், அமிர்தா, ஜோஷ்னா அண்ட் so many people are there. ஸோ இப்போ அதில் யாருக்காச்சும் வந்து கிஷோர் இஸ் ஓகே வித் த டீம் லீட்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் இன் த குரூப். அதாவது இன்னைக்கே அதை பண்ணிடுங்க. ஸோ ஹோம் ஒர்க் வந்து வில் பி டைரக்ட்லி டெல்ட் வித் யுவர் மென்டர் அண்ட் த டீம் லீட். நீங்கள் எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணணும். லைக் ஸ்டேட்டிங் தட் அந்த ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் வந்து
டீமாக ஒர்க் பண்ணுங்க, காலில் ஒர்க் பண்ணுங்க, கூகுள் மீட்டில் ஒர்க் பண்ணுங்க, இல்லை எதில் வேணா ஒர்க் பண்ணுங்க, இல்லை ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, என்ன வேணா பண்ணுங்க. பட் Saturday 7 PM-க்கு ஐ வில் பி எக்ஸ்பெக்டிங் த ஹோம் ஒர்க் ஃப்ரம் த டீம் லீட்ஸ் டு த மென்டர்ஸ் இன் ஸ்லாக் ஆர் இமெயில். ஏன்னா ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான் அனுப்ப போறீங்க. ஸோ மொத்த டீமும் சேர்ந்து ஒரு அசைன்மெண்ட் தர போறீங்க. ஸோ டோட்டலாக 5 டீம்லேருந்து 5 அசைன்மெண்ட் வரப்போகுது. இஸ் தட் கூல்? இஸ் தட் ரியலி ஃபைன்? இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? அண்ட் எவாலுவேஷன் கிரைட்டீரியாவும் கொஞ்சம் சென்ட் பண்ண முடியுமா? எவாலுவேஷன் கிரைட்டீரியா இந்த சென்ஸ் நான் இப்போயே சொல்லிடுறேன், அதுலேயும் போடுறேன், இப்போயே நான் சொல்லிடுறேன் கிளியரா. லைக் நாங்கள் சொல்லி கொடுத்தா எல்லாமே அதில் இருக்கணும். ஸ்டேட்டிங் தட் அந்த டிக்ளரேஷன்ஸ்லேருந்து கமெண்ட்ஸ் அண்ட் 32 கண்டிஷன்ஸில் எதெல்லாம் வேலிட் கண்டிஷன்ஸ், நீ போட்ட கண்டிஷன்ஸ் எதெல்லாம் வந்து ரியல் டைமில் ஒர்க் ஆகும் அப்படின்றது, கண்டிஷன்ஸ் எதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்றது மென்டர்ஸ் வில் இவாலுவேட் யுவர் கோட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னெல்லாம் இருக்கும்னு நான் சொல்கிறேன். மேலே டிக்ளரேஷன் அண்ட் செட்டப்பில் எல்லாமே நாங்கள் சொன்ன மாதிரி இருக்கணும். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்கணும். இல்லை டேரெக்டாக நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் சும்மா பின் நம்பர்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா ஆப்வியஸ்லி யுவர் மார்க் வில் பி ரெடியூஸ்ட். அவ்வளோதான் க்ரைட்டீரியா, மற்றபடி எதுவும் இல்லை. ஐ ஜஸ்ட் இன்க்ளூட் அ நோட் இன் தட். அண்ட் வேற என்ன சொல்லணும்னு நினச்சினா, இப்போ வந்து என்னன்னா, நீங்கள் வெறும் ஒரு ஆடினோ கோட் மட்டும் சப்மிட் பண்ண போகிறது இல்லை. இதை தவிர ஒரு டேபிள், எய்தர் யூ கேன் சென்ட் அஸ் அ ஸ்ப்ரெட்ஷீட், கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் லிங்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் ஒரு எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணி அதையும் அனுப்பலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்ப்ரெட்ஷீட்னா என்ன லைக் நல்லா இருக்கும்னா, நீங்கள் டீமாக ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு உங்கள் 4 பேருக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் டேரெக்டாக உங்கள் மென்டருக்கு அனுப்பலாம். அந்த எக்ஸல் ஷீட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, லைக் ஆஸ் மது செட் L2, L1, C, R1, R2 5 சென்சார் இருக்கா? ஸோ அந்த 5 சென்சார் போட்டுட்டு இந்த சென்சாரில் இந்த வேல்யூ வந்துச்சுன்னா என்ன நீங்கள் லைக் என்ன கண்டிஷன் எடுக்க போறீங்க, தட் இஸ் லெஃப்ட் ஆர் ஸ்மால் ரைட் ஆர் ரைட் ஆர் ஃபார்வர்ட், அந்த மாதிரி. ஸோ யூ கேன் லைக் 32 கண்டிஷன்ஸில் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் வரப்போகுதுன்றதை அதில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ என்னென்ன காலம்ஸ் இருக்கணும் அப்படின்னா, L1, L2, C, R1, R2 இந்த 5 சென்சார் போட்டுட்டு இந்த சென்சார்ல இந்த கண்டிஷன் வந்தா நான் என்ன எடுக்க போறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் மது டிஸ்கஸ்ட் 00100 ஃபார்வர்ட். அந்த மாதிரி நீங்க அந்த 32 கண்டிஷன்ஸ்ல அந்த வீடியோ பேஸ் பண்ணி இந்த கண்டிஷன் தான் வரும் அப்படின்றத நீங்க யோசிச்சு அதுல ஃபில் பண்ணி என்ன கண்டிஷன் வரும்ன்றதையும் அனுப்பணும். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த லாஜிக்கை ஒரு கம்ப்ளீட் ஆடினோ ஃபைலாவும் அனுப்பணும். ஸோ 2 வரும், ஒன்று ஒரு எக்ஸல் ஷீட் வேணும், இன்னொன்று வந்து ஒரு ஆடினோ கோட் வேணும். இஸ் தட் ரியலி ஃபைன்? இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா? இருந்தால் இப்போயே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. என்னதான் நான் அந்த பிடிஎஃப்ல டைப் பண்ணி அனுப்பிச்சாலும் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட் இருக்காது. ஏன்னா ஒரு 5 days ஒர்க் பண்ணிட்டு 5th day தப்பாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் வேஸ்ட், டைம் வேஸ்ட் ஆஸ் வெல் அஸ் மார்க்கும் வராது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஐஎன்ஓ ஃபைல் போல ஜேபிஜிலாம் அனுப்புறீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி பண்ணீங்கன்னா அதுக்கும் மார்க் குறையும். ஒழுங்காக ஐஎன்ஓ ஃபைல் கம்பைல் பண்ணுற மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் தான் மென்டர்ஸால் எவாலுவேட் பண்ண முடியும். நீங்கள் ஜேபிஜிலையோ இல்லை பென்னில் எழுதி அதை ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கனாலோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம். So am I clear? So 2 things. One is Saturday 7 PM-க்கு I need a Excel sheet containing the logic. அதில் என்ன இருக்கணுன்றது நான் சொல்லிட்டேன். ஃபார்மேட் உங்கள் இஷ்டம். நான் சொல்கிறது தான், எனக்கு வந்து சென்சார் இருக்கணும், அதில் என்ன வேல்யூ வருது, அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன டேர்ன் எடுக்க போகிறீங்க. உங்கள் சென்சார் என்ன வேணா இருக்கலாம். உங்கள் சென்சார் வந்து ஒயிட்டில் 0 வர மாதிரியும் இருக்கலாம், இல்லை வந்து நான் ஜென்ரலைஸ்டாக ஒரு கண்டிஷன் கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரே டைப் ஆஃப் சென்சார் நான் அதையும் அதில் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி 5 சென்சார்ல என்ன வேல்யூ வரப்போகுது, அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன டர்ன் எடுக்க போறீங்க அது. அண்ட் செகண்ட் திங் வில் பி ஐஎன்ஓ ஃபைல் வித் யுவர் லைக் டீம் நேமா இருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தர் பேர் .INO அந்த ஃபார்மேட்ல அனுப்புனீங்கன்னா மென்டர்ஸ் கேன் டைரக்ட்லி கம்பைல் யுவர் கோட் அண்ட் கமெண்ட்ஸ். அது எல்லாத்துக்கும் உங்க கோடோட ரீடபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் அதிகமாகவும் ஆகலாம், குறையவும் செய்யலாம். இவ்வளவுதான் கிரைட்டீரியா. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனி அதர் queries? Illa, should I repeat again? It's okay, fine. I can spend 5 to 10 more minutes to repeat it again. Bro, ஒரு டவுட். Yes, sure. சொல்ல அகிலேஷ். யா, நீங்க ஒரு வீடியோ அனுப்புனியா, அந்த வீடியோல இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அந்த வீடியோல இருக்கிற அந்த லைனுக்கு மட்டும் சொல்யூஷன்ஸ். அது நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ நான் சும்மா வந்து காம்ப்ளெக்ஸ் லைன் ஃபாலோவர் 5 சென்சார் வச்சு கோட் பண்ணனா உனக்கு என்ன கண்டிஷன் வரும்னே தெரியாதுல்ல. ஓகே. ஏன்னா ரியல் டைம்ல நீ ட்ராக் பார்த்துருக்க மாட்டேன். ஸோ சும்மா நீ பார்த்துருப்பேன் உங்க வீடியோல காமிச்சது, லைக் மீட்ல காமிச்சது, பட் ரியல் டைம்ல ட்ராக் எப்படி இருக்குன்னே தெரியாதுல்ல. அப்போ எங்களுக்கு தோன்ற எல்லா பாசிபிள் அதுதான் நீ வந்து அதுக்கு யூ ஷுட் ஹேவ் அ ப்ரூஃப். ஸோ உங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து பண்ணி முடிச்சுட்ட, ஓகே அசைன்மெண்ட்டை, பிரேம் வந்து கேட்குறான் இந்த கண்டிஷன் ஏன் போட்ட, இந்த கண்டிஷனுக்கு ஏன் நீ லெஃப்ட் போட்டனா, யூ ஹேவ் டு ஜஸ்டிஃபை. ப்ரோ இந்த மாதிரி பிளாக் லைன் இருக்கும்னு அசியூம் பண்ணா, இந்த பிளாக் லைன்ல ரோபோ இந்த மாதிரி வந்து நிற்கும் போது எனக்கு இந்த கண்டிஷன் வரும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு யூ ஹேவ் டு
ஜஸ்டிஃபை. சும்மா ஏதோ ஒன்று போட்டோன்னு இருக்கக்கூடாது. ஓகே. உங்க ரெஃபரன்ஸ்க்காக தான் அந்த வீடியோவில் இருக்கிறது அப்படியே பண்ணணும்லாம் நான் சொல்லவே இல்லை. அந்த வீடியோவில் என் பாட் ஒரு சில டர்ன்ஸ் எடுத்திருக்கும், அது என்னோட லாஜிக்ல எடுத்துச்சு. அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கணும்னா ட்ராக் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். ஏன்னா வி ஷேப்ஸ் வரும், யூ பென்ஸ் வரும், மெயினா சொல்ற சர்க்கிள்ஸ் இருக்கும், ஸ்கொயர்ஸ் இருக்கும், டைமண்ட் ஷேப்ஸ் இருக்கும், அப்புறம் ரெசிஸ்டர் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து யூ ஷுட் அப்ளை யுவர் இமேஜினேஷன். பிகாஸ் நாங்கள் எல்லாருமே வந்து அந்த 5 இயர் சென்சாருக்கு நாங்களே தான் கோட் பண்ணோம். ஒரு கோடு தான் பண்ணோம். ஒரு 5 to 6 hours ஆச்சு எங்களுக்கு ஒரு காம்படிஷனுக்காக. என் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு முன்னாடி நாள் ஒரு மேக்கத்தான் இருந்துச்சு. 2 days கழிச்சு ஐ ஹாவ் டு கோ ஃபார் அ லைன் ஃபாலோவர் ஈவெண்ட். ஸோ நைட்டு 12 மேக்ஸிமம் 4:30 வரைக்கும் தான் நான் கோட் பண்ணேன். அந்த கோடை லைட்டாக அங்கே போய் ட்ராக்குக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணேன். அதே கோடு தான் நான் வின் பண்ண எல்லா காம்படிஷன்ஸும் அதே கோடு தான். ஜஸ்ட் கொஞ்சம் சேஞ்சஸ், லைக் மோட்டரோட ஸ்பீடை மாற்றுறது, மோட்டர் டிரைவர் மாற்றுறது, மோட்டரோட லைக் நல்ல மோட்டர்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி அப்கிரேடேஷன் தவிர அந்த கோடோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது தெரியுமா, ஒரு சில கண்டிஷன்ஸ் அதெல்லாம் நான் மாற்றவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ இப்போ நீங்க பண்ற கோட்ல நீங்க அப்ளை பண்ற இமேஜினேஷன், அப்படி உங்களுக்கு இமேஜின் பண்ண முடியலையா, கடையில போயிட்டு ஒரு பிளாக் கலர் செல்லோ டேப் வாங்கிக்கோங்க, இன்சுலேஷன் டேப். அதை வாங்கி உங்க டைல்ஸ்ல ஒட்டி பார்த்துக்கோங்க அந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. உங்களால வீடியோல ஒரு ஷேப் பார்த்துறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் பார்க்குறேன்னு வச்சுக்கோ, ஒரு சர்க்கிள் ஷேப் நீ பார்க்குறேன்னா அந்த சர்க்கிள் மாதிரியே ஒரு செல்லோ டேப்ல ஒட்டிக்கோ. அந்த செல்லோ டேப்ல நீ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்பாரு, இந்த மாதிரி டேர்ன் ஆச்சுன்னா இந்த கண்டிஷன்ஸ் வரும் எனக்கு. அதை ஒரு பேப்பர்ல நோட் டவுன் பண்ணிட்டு கடைசியில நீங்க டீமா எதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மட்டும் அந்த எக்ஸல் ஷீட்ல அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா 32 கண்டிஷன்ஸ்லாம் வராது எனக்கு தெரிஞ்சு, மேக்ஸிமம் ஒரு 12 to 13 தான் வரும், அதுக்கு மேல போகாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை மாதிரி நீங்க பண்ணலாம். உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்க ட்ராக் என்னால் அப்படியே விஷுவலாக லேப்டாப்ல பார்த்து என்னால் யோசிக்க முடியல அப்படின்னீங்கன்னா ஒரு பிளாக் கலர் டேப் எடுத்து அப்படியே டைல்ஸ்ல ஒட்டி பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஈரமான துணியில் தொடச்சாலே போயிடும். பிகாஸ் எனக்கு இப்படிதான் ஆச்சு. நாங்கள் இப்போலாம் வந்து கொஞ்சம் லைக் வின் பண்ணி காசு வந்துச்சு, நாங்கள் ட்ராக்லாம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணோம். அப்போலாம் அதெல்லாம் கிடையாது. லைக் அந்த சென்டிமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செல்லோ டேப்ஸ் ஒட்டிட்டு அதில் நாங்கள் ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் சொல்கிறேன்ல, எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டே எனக்கு 6 hours கூட ஆகலை. 1 2 3 4 5 hours தான் ஆச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கு 5 hours நான் கொடுக்கல, உங்களுக்கு 5 days கொடுத்துருக்கேன். பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் த ரோபோட், யூ ஹாவ் டு திங்க் அப்படின்றதுனால ஐ ஹவ் கிவன் 5 days. அண்ட் டீமாக இருக்கீங்க, ஒரு ஆள் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் வருதோ அது எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்க. சரி அகிலேஷ், நீ ஒரு கண்டிஷன் கொண்டு வரேன்னு வச்சுக்கோ, அந்த கண்டிஷனை நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி நான் யோசிக்கிறேன், நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கலாம். ஸோ சம்திங் ஒரு டீம் ஒர்க் மாதிரி. ஓகே தானே? இப்போ இந்த மீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே கிளியர்ல? ஏன்னா கண்டிப்பா எல்லா டீம்ல இருந்து யாரோ ஒருத்தராச்சும் இதுல கண்டிப்பா இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, இல்ல லீடர் போர்ட்ல ஏதாவது query இருந்துச்சு, இல்ல வேற ஏதாச்சும் இப்போ வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா யூ கேன் டைரக்ட்லி டெல் மீ. அண்ட் திஸ் ஈவெண்ட் இஸ் ஒன்லி ஃபார் யூ கைஸ். தயவு செஞ்சு யாரும் போஸ்டர்ஸை வெளியிலலாம் ஷேர் பண்ணிட்டு அவங்களால வர முடியாது, தே ஆர் நாட் அலவுட். இட்ஸ் ஒன்லி ஃபார் யூ கைஸ். ஃபியூச்சர்ல மேபி வி கேன் டூ சம் ஈவெண்ட்ஸ் வேர் யூ கைஸ் கேன் கம்பீட் வித் அதர்ஸ், அது பண்ண ட்ரை பண்ணலாம். பட் இப்போ திஸ் ஈவெண்ட் இஸ் ஒன்லி ஃபார் தீஸ் பீப்புள். தீஸ் 5 டீம்ஸ்ல இருக்க உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஈவெண்ட், உங்களுக்குள்ள மட்டும்தான் காம்படிஷன். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இவாலுவேஷன் மார்க்ஸ் வந்து நான் 100க்கு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 மார்க்ஸ்ல வந்து யார் டாப் மார்க் எடுக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் 95 மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த டீம்ல இருக்க எல்லாருக்குமே 95 வந்துடும். ஸோ திஸ் இஸ் லைக் ஒரு டை பிரேக்கர் மாதிரி. இது வரைக்கும் பண்ண அசைன்மெண்ட்ஸ்ல டவுன் ஆயிருந்தீங்கன்னா கூட இதுல நீங்க பயங்கரமா இஃப் யூ பெர்ஃபார்ம் அண்ட் இஃப் யூ இன்வெஸ்ட். அதுவும் நான் சொல்றேன், உங்களுக்கு காலையில கிளாஸ் இருக்குன்றதுனால தான் நான் வந்து அது 2 daysல முடிக்கலன்னா நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. பட் நோ, ஐ ஹேவ் டு கிவ் தம் சோ மச் ஆஃப் டைம். பிகாஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு டிசம்பர் வரைக்கும் காலேஜ் மோஸ்ட்லி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நிறைய டைம் இருக்கு. வி கேன் ஜம்ப் டு சோ மெனி டாபிக்ஸ் லேட்டர். பட் பண்றதை உருப்படியா பண்ணுன்றதுனால தான் உங்களுக்கு நான் 5 days கொடுத்துருக்கேன். நீங்க வந்து ஒரு இது 2 நாள் லாஜிக் 2 நாளோ 3 நாள்ல யோசிச்சா கூட கோடா மாத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1 நாள் போதும். லாஜிக் தான் மேட்டர். ஸோ நீங்க இன்வெஸ்ட் so much of time in finding the logic, put in your imagination. If you have queries, we have recorded the videos, அதை போய் பாருங்க. இல்ல சைட் பை சைடு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா you can refer your mentors. But if you ask so many questions and அவங்க கிட்ட ஆன்சர் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கும் மார்க் குறையும். ஸோ இட்ஸ் டோட்டலி your independence and நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றது தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த இந்த 5 year சென்சாரா இருக்கட்டும், விஷ்ணு சாய் சொன்ன டிஃபரன்ஷியல் மோஷன் அண்ட் மோனிகா சொன்ன லாஜிக் அண்ட் அர்ஷிதா சொன்ன கோட், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ். ஸோ இன்னும் 2 போஸ்டர் நான் இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு காலையில் ரிலீஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டுமாரோ மார்னிங் within 10 o'clock I'll try to release the portion, the assignment. பட் உங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங் 7 PM வரைக்கும் டைம் இருக்குது.
அது மாதிரி லேட்டாக அனுப்புனீங்கன்னா அதுக்கும் மார்க் குறையும். நிறைய பேர் லேட்டாக அனுப்புறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சு. 7க்குள்ள இல்லை 7க்கு ஷார்ப்பாக வரணும். ஈவன் இட் இஸ் சப்மிட்டட் அட் 7:05 கொஞ்சம் மார்க்ஸ் குறையும். ஸோ தயவு செஞ்சு லேட்டாக அனுப்பாதீங்க. நான் 5 நாள் இருக்கு, கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஒரு 4 hours ஒர்க் பண்ணாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. வேற ஏதாச்சும்? ஸோ மது இஸ் தேர், 2 Madhus are there and Prem is there. If you guys want to tell them, you can tell them something. Guys, make sure that each and every one of you work for the project. ஒருத்தர் பண்ணிட்டு நான் வந்து ஒண்ணு பண்ணேன் ஆனா எனக்கு சரியா வரல, இதெல்லாம் வந்து should not tell. At least like split your work and at the end வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றதும் தயவுசெய்து மென்டர்ஸ் கிட்ட சொல்லுங்க. ஒருத்தரும் என்ன பண்ணீங்க அப்படின்றதும் சொல்லுங்க. பிகாஸ் ஒருத்தரே கோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படின்னா அதுவும் நடக்கும். பிகாஸ் நான் பார்த்துருக்கேன், நிறைய மேக்கத்தான்ஸ்லயே பார்த்துருக்கேன். இது உங்களுக்கு கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உங்க எதுவும் மீன் பண்ணல. பட் நான் மென்டர் பண்ண மேக்கத்தான்ஸ்ல பார்த்துருக்கேன். ஒரு பையன் வந்ததுல இருந்து சும்மா தூங்கிட்டு இருந்தான், எதுவுமே பண்ணல. அவன் மற்ற 3 பேர் தான் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. நான் உங்களை நீங்க அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லல, தயவு செஞ்சு டோன்ட் கெட் அஃபண்டட். ஜஸ்ட் ட்ரைங் டு சே, ட்ரை டு இன்வால்வ், டோன்ட் லைக் அதான் மற்ற 3 பேர் இருக்காங்களே அவங்க பண்ணிட்டு போட்டோம், அவங்க பண்ற மாதிரி தான் எனக்கு வரப்போகுது, அந்த மாதிரி லெத்தாஜிக்கா இருக்காதீங்க. லைக் இது ஏன் டீமா கொடுத்தோம்னா யூ கேன் டிஸ்கஸ் அண்ட் ஒரு பாண்ட் இருக்கும். நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல சப்போஸ் காலேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு டீமா போனீங்கன்னா வெளியில அட்டகாசமா அப்படியே ஃபன் பண்ணிடலாம். டீமா இருக்கிறது இட்ஸ் லைக் ரியலி நைஸ். ஸோ அதுக்காக தான், ஸோ டு கிரியேட் த டீம், அந்த பாண்டிங்காக தான் வி கேம் அப் வித் திஸ். அண்ட் இட்ஸ் ஆல்சோ டிஃபிகல்ட் ப்ராஜெக்ட். ஸோ அதனால தான் வி வாண்டட் டு மேக் இட் அஸ் அ டீம் ஈவெண்ட். ஸோ அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அதோட ஆப்டிமிஸ்டிக் பாயிண்ட்ஸ் அண்ட் குட் பாயிண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யாரோ நடுவில் அன்மியூட் பண்ணீங்க, சம்மன் யாரோ ஏதோ சொல்ல வந்தீங்க. எஸ், இட்ஸ் கதிர்வேல் நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. ஸோ ஒரு ஃபீட்பேக் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் லீவ் கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் கிளாரிஃபை வித் மீ ஆர் guys, I have only few responses. Please fill the feedback and leave. All the best, people. ரைஸ். அதேதான், அந்த டீம் லீட், அதாவது அது மட்டும் டிசைட் பண்ணி இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்க மென்டர்ஸ்க்கு அனுப்பிடுங்க. உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் யார் ஓகேவோ நீங்களே டிசைட் பண்ணி நீங்க போட்டுருங்க. அந்த டீம் லீட் மட்டும் மென்டர் கிட்ட அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணா போதும். ஓகே கைஸ், தட்ஸ் இட். ஆல் தி பெஸ்ட். லீடர் போர்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எதுவும் உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக இல்லை, ஜஸ்ட் டு லைக் மோட்டிவேட் யூ கைஸ் டு ரீச் கிரேட்டர் ஹைட்ஸ். ஸோ இது செம்ம சான்ஸு. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இன்னொரு ஈவெண்ட் வரும், பெரிய ஈவெண்ட், 2 பெரிய ஈவெண்ட். இதில் டாப் போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மார்க் ரொம்ப ரீச் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் அசைன்மெண்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு இங்கே போயிடுச்சு ப்ரோ, மார்க்கு இங்கே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா யூ கேன் யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் பல்காக மார்க் வரும். அப்படியே லீடர் போர்டில் ரொம்ப கீழே இருந்தவங்க கூட யூ கேன் ஜஸ்ட் கோ டு த டாப். ஓகே கைஸ், தட்ஸ் இட். If you don't have any queries, you can fill the feedback and you can take leave. Have a great evening. Have fun guys. இன்னைக்கு ஈவினிங் நல்லா ஃபன் பண்ணுங்க. நாளைக்கு காலையில் அசைன்மெண்ட் I'll release. So all the best.